பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆச்சரியமான ஒரு வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்க யாரு? நான் யாரு? தேவனுடைய ஆலயம். இது முதல்ல இந்த வசனத்தை நான் அறிந்த பொழுது எனக்குள்ளே ஒரு பரவசம் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, அவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம். உலக அதிசயம் எத்தனையோ நம்ம பார்க்கிறோம்ல. தாஜ்மஹால் உலக அதிசயம். உலகம் முழுவதும் இருந்த ஆட்கள் அதை பார்க்கும்படி கடந்து வருகிறார்களா? நான் சொல்றது மகா பெரிய அதிசயம் இல்லையா? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு சாதாரண மனுஷனுக்குள்ள, நீதான்ப்பா என் வீடு, என் ஆலயம், நான் தங்கி இருக்க விரும்புறேன் உனக்குள்ள அப்படின்னு சொல்லி அவனுடைய ஆவியில் வந்து தங்குகிறாரா? எவ்வளவு ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா பிரியமானவர்களே? அதனால் நம்ம எப்படி உணர்வுள்ளவர்களாய் காணப்படணும்? தலை குனிஞ்சி வெட்கப்பட்டு அவமானமாய் குந்திலாம் நம்ம நடக்க வேண்டாம். நமக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்ல தேவன் எனக்குள்ள இருக்கிறார். நான் அவருடைய ஆலயம், அவருடைய வீடு என்னுடைய ஆவி, ஆவி அவருடைய வீடு. அதை யோசிக்கும் பொழுது ஒரு பெரிய தைரியம் வருது இல்ல பிரியமானவர்களே? நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ், கொடூரமான வியாதியோடு ஜனங்களை கொண்டு வரும் பொழுது என் உள்ள கொஞ்சம் அப்படி சில நேரங்கள்ல நடுங்கும். ஆனால் இந்த உண்மைய நானே எனக்குள்ள சொல்லிக் கொள்வேன். நான் சாதாரண மனுஷியா இருக்கலாம், ஆனா எனக்குள்ள என் ஆவியில என் அப்பா இருக்காரே, அவர் யாரு? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்ல தேவன். அவரால் இது கூடும். இந்த கேன்சர் செல்களை அழித்து போட ஒரு நொடி போதும், ஒரு நொடி பொழுது அவருக்கு போதும் என்று சொல்லி எனக்குள்ளே நான் வார்த்தைகளை சொல்லி என்னை திடப்படுத்திக் கொள்ளுவேன். உண்மையிலே அப்படியே நடக்கும். நம்முடைய விசுவாசத்தின்படி நடக்கும். கேன்சர் செல்கள் உடம்புல ஜனங்களுக்கு அழியறத பார்க்கிறேன். கட்டிகள் மறைகிறது. எத்தனையோ அற்புதங்கள். ஏன்? நான் யாரு? அப்பாவுடைய ஆலயம். அந்த உணர்வோடு கூட நம்ம இன்னொரு காரியமும் செய்யணும். நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். உள்ள இருக்கிறவர் யாரு? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். 24 மணி நேரமும் தூதர்களால் பரலோகத்துல போற்றி பாடப்படுகிற பரிசுத்தர் எனக்குள்ள இருக்காது. அதனால் அந்த உணர்வு நம்மை பரிசுத்தத்துக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். பிரியமானவர்களே, சூழ்நிலைகளையும் நம்முடைய ஆவில ஒரு கலப்படம், மிக்சர் மாதிரி கலப்படம் உண்டாறதுக்கு அனுமதிக்க கூடாது. சாக்கடையும் நல்ல தெளிந்த தண்ணீர் ஒன்னா ஓட முடியுமா? முடியாதுல்ல. அதே போலதான் நம்முடைய ஆவியில மிக்சர் உண்டாகிறதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாதுங்க. பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்ளும் பொழுது நம்ம அப்பா நம்ம விட்டு விலகவே மாட்டார். அவர் உள்ள இருக்கிறது எவ்வளோ பெரிய பெரிய மகிமை அல்லவா? உங்களுக்காக நான் செபிக்கட்டுமா பிரியமானவர்களே? சந்தோஷமாய் திடன் கொண்டு அப்பாவுடைய பிரசன்னத்தை உணர்ந்து வாழ கற்றுக்கொள்ளுவோம். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல இரட்சகா நாதா, ஆவியானவரே, அன்பான தெய்வம் அப்பா, நீங்க எங்களுக்குள்ள எங்க ஆவிய ஆலயமாய் கொண்டு வாழுகிறீர் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த உண்மை, அந்த சத்தியம் எங்களை பரவசப்படுத்துகிறது நாதா. நாங்கள் தைரியம் கொண்டு தலை நிமிர்ந்து நடக்கவும் பரிசுத்தத்துல நிலை கொண்டு வாழவும் கிருபை செய்யுங்கப்பா.
இந்த 2 காரியமும் நீங்க எங்களுக்குள்ள இருக்கிறதுனால நாங்க கண்டடைகிற நன்மைகள் ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களை தலை நிமிர்ந்து நிற்க செய்தவரை உமக்கு கோடானு கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.